வேல்யூ ஆட் ப்ராடக்ட், அது இட்லியாவா தோசையாகவா இடியாப்பமாக எப்படி ஆக்கலாம் ரெசிபி. அடுத்த இது நிகழ்ச்சியில் அதை பற்றி நான் விரிவாக சொல்ல போகிறோம். அதை நான் சொல்கிறேன். இந்த சிறுதானியத்தை நம்ம ஒவ்வொரு என்ன சிறுதானியம் இதை எப்படி பண்ணிக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சிறுதானியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 வகை சிறுதானியங்கள் இருக்குது. இந்த சிறுதானியம் ரொம்ப பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் அதுதான். சார் இது எங்கே சார் விளையுது, இது என்ன மருந்து அடிக்கிறாங்க, இது எப்படி காய்க்குது. அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, இது சிட்டியிலே பிறந்து வளர்ந்த குழந்தைகளுக்கு நெல் மரம் வாங்கலாம். இந்த நெல் பேடி எப்படி வருதுன்னா ட்ரீலேருந்து வருதுன்னு நினைப்பாங்களாம். இது எங்களுக்கு அந்த காலத்துல சொல்லி கொடுத்த கதை. அதே மாதிரி இந்த நெல்லே எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாமல் இருந்தோம். கரெக்டா? ஆனால் இந்த சிறுதானியங்கள் வயல்களில் மருந்து அடித்து வளர்க்கப்பட்ட இது கிடையாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இது சிறுதானியம்னா எனக்கே ராகி கம்பு தான் தெரியும். எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்களுடைய முன்னோர்கள் அவங்க கொடுத்ததே இந்த ராகியும் கம்பு தான். நானே அப்போ தான் நினைப்பேன் ராகி கம்பு அது ஒரு வகை உண்டு. ராகி கம்பு சாப்பிட்டாங்கன்னா, அதாவது 1960க்கு அப்புறம் 60க்கு முன்னாடிலாம் அரிசி ரொம்ப டிமாண்டு. ஒன்லி த பீப்புள், த ரிச் பீப்புள் ஒன்லி த கன்சியூம் த ரைஸ். லோ புவர் பீப்புள் கன்சியூம் ஒன்லி த ராகி கம்பு. அப்போ எங்கள் ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ராகி கம்பு சாப்பிட்டா இஸ் அ வெரி புவர் ஃபேமிலி, புவர் பீப்புள் அப்படிம்பாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ யார் மில்லட்டு சாப்பிட்றாங்களோ அதுதான் ரிச் மேன், அவன் தான் இப்போ அறிவாளி, அவன் தான் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இப்போ மாறி போச்சு. ஏன்னா இப்போ எல்லாமே மாறிட்டு, இன்னும் மாறும். இன்னும் என்னென்னா, இன்னும் நம்ம ஜனத்தொகை பெருக பெருக பேடி வீட்டெல்லாம் குறைஞ்சிரும், தண்ணி கிடைக்காது, உலக தட்பவெப்பநிலை மாறிடும். அப்போல்லாம் அரிசி கோதுமை பயிரிடவே முடியாது. இந்த மில்லட்ஸ் இருக்க குறைஞ்ச தண்ணி, குறைஞ்ச வெப்பநிலை, அதாவது ரொம்ப மழை ஈரம் பதம் தேவையில்லை, வறட்சி பூமியிலையும் விளையும். சின்ன உதாரணம், 1 கிலோ அரிசி பயிரிட்டு சாப்பிட 5000 லிட்டர்ஸ் வாட்டர் தேவையாம். ஆனால் 1 கிலோ மில்லட்டு பயிரிட 300 லிட்டர் வாட்டர் எனஃப் தேவை. இதற்கு ஒரு வளமான பூமி தேவையில்லை, இது ஒரு வறட்சியான மண்ணிலும் கூட இந்த மில்லட் வளரக்கூடியது. இப்போ நான் இந்த தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படி சொன்னேன்னா, ஒவ்வொரு மில்லட் எங்கே விளையுது, இதனுடைய தன்மை என்ன, இது எப்படி விளையுது, இதனுடைய யார் உற்பத்தி பண்ணுறா, இதனுடைய நிறைவு என்ன, இதனுடைய குறைபாடு என்ன என்பதை நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஐ ரவுண்ட் ஆல் இன் இந்தியா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய கேரக்டரு இதில் இறங்கினாலும் அதை பற்றி தெரிஞ்சு தான் இறங்கணும். ஐ மஸ்ட் நோ. அதுதான் என்னுடைய ஒரு சிறு வயசுலேருந்தே இருக்கும். அதனால் இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ ஸ்பெண்ட் மணி மோர். ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, இந்த மில்லட்டுடைய வளரும் தன்மையே ரொம்ப கஷ்டம். இது மலை பிரதேசம், நம்முடைய பழங்குடி மக்கள் காட்டுவாசிகள் அவங்க தான் வளர்க்குறாங்க. அவங்க தான் இப்போ ஊடு பயிர். இப்போ கொஞ்சம் 2023 நம்ம மில்லட் ஆண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணி மத்திய அரசு மாநில அரசுகள் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி எங்களை மாதிரி ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண பிறகுதான் இன்னைக்கு தான் மில்லட்டினுடைய கொஞ்சம் உற்பத்தியை கூட்டணும் அதுங்கிறதுலாம் இருக்குது. இப்போ நாங்கள் கூட ஒரு சேம்பர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதில் நான் ட்ரெஸராக தான் இருக்கேன். நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு. இதனுடைய என்ன இதெல்லாம் பண்ணணுங்கிறது நான் அடுத்த வெபினாரில் அதை சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், மில்லட் எப்படின்னா, இது ஒரு மலைவாழ் பிரதேசத்திற்கு தண்ணி தேங்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், விதைச்சி போட்டு அது பாட்டுக்கு வளரும். 100% நேச்சுரல் ஆர்கானிக் ப்ராடக்ட். யாருமே இதுக்கு போய் மருந்து தொளிக்கிறது இல்லை, அந்த உரம் இந்த உரம் அதெல்லாம் தேவையில்லை. அதனால தான் மில்லட்டினுடைய ப்ரொடக்ஷன் ரொம்ப கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. 2018க்கு பிறகு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. 2021 நம்ம ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் என்ன காரணம்னா அதில் பல இதுகள் இருக்குது. அதை நம்ம இன்னும் அதை பற்றி யோசித்து அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்தி அதை உற்பத்தியை நம்ம பெருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியங்கிறத இந்த கட்டத்தில் நான் தெளிவுபடுத்துகிறேன். என்ன காரணம்னா, 1 கிலோ மில்லட் சராசரி 100 ரூபா இதுக்குள்ள தான் வருது. ராகி கம்பு மற்ற சோளம் இதை தவிர மற்ற மில்லட்டு பார்க்க போனால்
அரிசி 30-40 ரூபாய்க்கு கிடைக்குது. மக்கள் அரிசி சாப்பிடுவாங்களா, மில்லட்டை சாப்பிடுவாங்களா? அதனால் நமக்கு கடமைகள் இருக்குது. இன்னும் அந்த விவசாயிகளை ஊக்குவிக்கணும். அந்த பழங்குடி மக்களுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய இதை நம்ம தெளிவுபடுத்தணும். அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் எப்படிங்கிறது நெட்வொர்க்கை உருவாக்கணும். ஆனால் மத்திய அரசு இப்போ செயல்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புதிய டெக்னாலஜி, அதை அறுவடை பண்ணுறதுக்கு, அதை சேமித்து வைக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம வசதி பண்ணி கொடுத்தா இந்த மில்லட்டுடைய இது இன்னும் வளரும். இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எந்த மில்லட்டு நல்லது, இதை எப்படி சாப்பிடணும் இன்னுங்கிறத நம்ம தெரியணும். இதில் இதுதான் ஒரு அவேர்னஸ் நம்ம கண்டிப்பாக அதை க்ரியேட் பண்ணி ஆகணும். இப்போ அரிசி நம்ம அதிகமாக சாப்பிட்றோம். இப்போது கோதுமை நம்ம ஃபில்லர் அதே தான். இப்போ நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, இப்போ நம்ம இந்தியாவுடைய கல்ச்சர் அரிசி கோதுமை 1960 பசுமை புரட்சிக்கு பிறகு அரிசியும் கோதுமையும் அளவிலான நம்ம ஒரு புரட்சியை கண்டோம். நல்ல உற்பத்தி பண்ணோம். நம்முடைய தன்னிறைவு பெற்றோம். அது நம்ம பாராட்டக்கூடியது. டாக்டர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் நம்ம பாராட்டணும். அவர் தலைமை தாங்கி விஞ்ஞானி ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மில்லட்டை பற்றி நமக்கு யோசிக்கணும். வருங்காலத்தில் மில்லட்டு தான். தண்ணி தட்டுப்பாடு, சீதோஷ்ண வெப்பநிலை மாறும்போதெல்லாம் மில்லட்டை தான் இனிமேல் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு நம்ம மில்லை தான் உற்பத்தி பண்ண முடியும். அதுதான் சாப்பிடணும். அதுதான் ஆரோக்கியம். இப்போ இருக்கிற வாழ்வியல் முறைக்கு அந்த உணவு தான் முக்கியம். அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அதனால் இதே மாதிரி ஒரு வெபினார் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ரொம்ப தேவைங்கிறதே நம்ம புரிஞ்சு தான் அக்ஷா ஃபுட்ஸ் கார்பரேஷனில் என்னை சார்ந்த ஊழியர்கள், என்னுடைய டீம் ஒரு பெரிய ஒர்க் பண்ணி இது ஒரு பெரிய டீமாக மக்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எப்படி பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம், இதனுடைய தேவை என்ன, எதுக்கு தேவை அப்படிங்கிறத இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு முயற்சி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த் இந்தியா அப்படிங்கிறத நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அது ஒரு நல்ல முயற்சி. கண்டிப்பாக வெற்றி பெறுவோம், வெற்றி பெறணும். மக்களுக்கு இப்போ நம்ம பண்ணோம். ஆரோக்கியம் இல்லைன்னா நம்ம எவ்வளவு ஹெச்ஆர் சொல்கிறோம். இன்னைக்கு இந்தியாவிலே தான் இளைஞர்கள் அதிகம். சைனா நம்ம ஹெச்ஆரில் நம்ம இதுதான் பவர் அதிகம். இந்தியா 2030க்கு அப்புறம் நம்ம ஒரு பெரிய டெவலப்பிங் கண்ட்ரி ஆகிடுவோம் இப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் இருந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப், ஆரோக்கியமான ஒரு ஹெல்த் இல்லைன்னா வாட் இஸ் த யூஸ்? மக்கள் எப்படி ஒரு நிம்மதியாக வாழ முடியும்? கொரோனா காலத்தில் எல்லாரும் இந்தியா பற்றி என்ன சொன்னாங்க? பெரிய நாடு, ஹை பாப்புலேஷன், சைனாவை விட பெரிய இறப்பு, இதோட இந்தியா அவுட் அப்படின்னாங்க. ஆனால் நம்ம மக்கள் முன்னோர்களுடைய பரம்பரை அந்த சாப்பாடு, அந்த ஆரோக்கியமான உணவு முறை அதுதான் நம்மளை காப்பாற்றியது. அது ஒரு பெரிய விஷயம். எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நம்முடைய மாநில மத்திய அரசுகள் அதுக்கு பல முயற்சிகள் எடுத்து மக்களை காப்பாற்றினாங்க. இந்த காலகட்டம் அந்த ஊரடங்கு உத்தரவில் கூட எங்கள் ப்ராடக்ட் அக்ஷா ப்ராடக்ட் அமோகமாக விற்பனையானது. ரொம்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ரொம்ப சோசியல், அதாவது ஹெல்ப் ப்ரோக்ராம் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் எங்களுடைய ப்ராடக்டை வாங்கி அக்ஷா ஹெல்த் மிக்ஸு, அக்ஷா பொங்கல், மில்லட் பொங்கல் இதெல்லாம் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது இது எவ்வளவு எதிர்ப்பு சக்தி. நானே அந்த நேரத்தில் ஃபுல்லாக மில்லட் ப்ராடக்ட் தான் சாப்பிட்டோம். அதனால் அது ஒரு பெரிய மில்லட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு, இப்பொழுது உள்ள நடைமுறை வாழ்க்கைக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ வருவோம். இப்போ மில்லட்னா என்ன? ஒரு சிறுதானியம். நான் சொல்லிட்டேன், இது 100% ஆர்கானிக் ப்ராடக்ட். இது இப்போ நாங்களே அப்படி தான். இப்போ ஊரில் சொல்லுவோம், கத்தரிக்காய் சூத்த உள்ள கத்தரிக்காயில் போய் வாங்கியாம்பான். சூத்தை இருந்ததுன்னா தட் இஸ், அது என்ன அர்த்தம்? நோ ப்ரிசர்வேட்டிவ், அதாவது மருந்து அடிக்காதத இதில் கத்தரிக்காயில் கண்டிப்பாக சூத்தம் இருக்கும். அப்போ சூத்தம் இல்லாத கத்தரிக்காய்னா தட் இஸ் த நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ மெடிசன். அதே மாதிரி இந்த மில்லட்டில் 100% ஆர்கானிக்னால இதனுடைய இப்போ ஒரு பெரிய பிரச்சனை எங்களை மாதிரி ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி, ஸ்டோரேஜ், செல்ஃப் லைஃபு ரொம்ப பிரச்சனை. இப்போ அதையே நாங்கள் போராடி அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 நாளில் நீங்கள் திணையெல்லாம் வச்சிக்கலாம், உடனே ஒரு பூச்சி இது வந்துடும். பூச்சி வந்தால் தான் அது 100% ஆர்கானிக், நோ ப்ரிசர்வேட்டிவ். அது ஒரு பிரச்சனை. ஆனால் மக்களிடையே நம்ம தேவையை, டெய்லி தேவையை கொண்டு போயிட்டோம்னா இது குயிக்காக உங்களுக்கு சேல்ஸ் ஆகிரும், குயிக்காக இது ஆகிரும்.
மக்கள் அறியாதனால இது ரேட்டு அதிகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு மில்லட் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டில் இருந்து கொஞ்சம் ஸ்லோ மூவிங் ப்ராடக்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மெயின் காரணம் நம்ம இன்னும் அவேர்னஸ் கூட்டணும். கண்டிப்பாக மில்லட்ஸ் தேவை, இதை சாப்பிடணும் அப்படின்ட்டு. சரி, இப்போ நம்ம மில்லட் பற்றி வருவோம். மில்லட்ல என்ன நியூட்ரிஷன், இது எப்படி சாப்பிடணும், எதுக்காக சாப்பிடணும், கம் டு த சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச மில்லட் ராகி, கம்பு. இட் இஸ் வெரி ஈஸி. ராகி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய பாரம்பரியமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா ராகி கூழ், கம்பு கூழ், இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். ராகி களின்னு சொல்லுவாங்க தமிழ். ராகி களி, கம்பு களி, அதை கூழாக்கி மோரை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நானே சின்ன வயசில் பார்த்துருக்கேன். வயலில் வேலை செய்கிறவங்க எல்லாம் ஒரு தூக்கில் கொண்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா 11-12 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. 9 மணிலேருந்து 6 மணிக்கு வரைக்கும் அந்த வெயிலே வேலை செய்வாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக்கும் வந்தது இல்லை, ஹார்ட் அட்டாக்கும் வந்தது இல்லை, டயபெட்டிக்ஸும் வந்தது இல்லை. என்ன காரணம்னா அவங்க சாப்பிட்றது ராகி, கம்பு, கூழ், களி. இப்போ ராகின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ் த ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை உணவு முறையில் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா த கியூன் ஆஃப் த மில்லட் அப்படிங்கிறாங்க. மில்லட்ல ராணிங்கிறாங்க. ஏன்னா அந்த மில்லட்டு வந்து அவ்வளவு இது ராகி. நீங்கள் ராகியை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுடைய ஹெல்த்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ராகியில் களியாக சாப்பிட்லாம், கூழாக சாப்பிட்லாம். மோஸ்ட் கால்சியம், அதில் இருக்கிற கால்சியம் வந்து குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப அதில் இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, நமக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. ரொம்ப ஒரு ராகி வந்து ரொம்ப அது நம்ம பரம்பரையாக யூஸ் பண்ண இது. களி சாப்பிடலாம், கூழ், ராகி தோசை, ராகி இட்லி, அதெல்லாம் செய்முறைகள் எப்படி பண்ணணும்னா நீங்கள் நம்ம கம்பெனியோட கான்டாக்ட் பண்ணலாம். அது ரெசிபி பண்ணுறாங்க, கொடுத்து விடலாம். ராகியை தவறக்கூடாது. இப்போ நம்ம ஊரில் நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டுங்களா. அதாவது சில குழந்தை பிரவசத்தில் தாய் இறந்துருவாங்க, பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாது. உடனே நம்ம தாத்தா பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ராகியை நல்லா நனைய போட்டு அதை பாலாக்கி அந்த பாலை வடிகட்டி ராகி மில்க்குன்னு கொடுப்பாங்க. ஆனால் அது குழந்தைக்கு ஏற்றுக்கிட்டுன்னா அந்த குழந்தை படைச்சிடும் தாய் இல்லாமல். அவ்வளவு பொக்கிஷம், அவ்வளவு சத்து நிறைஞ்சது ராகி. அதனால தான் அது மில்லட் ஆஃப் கியூன். மில்லட்டு சிறுதானியத்தின் ராணின்னா ராகி தான். நீங்கள் டெய்லி ராகி கூழ் குடிச்சு பாருங்களாம், அதில் அவ்வளவு சத்து, அவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த்து இருக்குது. அதை மறக்காதங்க. அடுத்தது பார்த்தா நீங்கள் கம்பு வந்து அதில் மக்னீஷியம் அதிகம். மக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். இதுலேயும் கால்சியம் இருக்குது, நியூட்ரிஷன்லேயோ பாஸ்பரஸ் இருக்குது. கம்பு வந்து ஒரு நல்ல உணவு, ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுத்தோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லா இதுலேயுமே காமனாக மில்லட்டில் பைப்பர் கண்டென்ட் அதிகம். பைப்பர்னால் டைஜஸ்டிக்ஸ், உடனே ஜீரணிக்கக்கூடிய பைப்பர். சில விதமான பைப்பர் வந்து ஜீரணியம் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மில்லட்டில் வந்து பைப்பர் அதிகமாக இருக்கிறதுனால, கேலரிஸ் கம்மியாக இருக்கிறதுனால, கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிறதுனால, பைப்பர் அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய இதுவை கண்ட்ரோல் பண்ணுது குளுக்கோஸ் லெவலில். ரெண்டாவது இதனுடைய கிளைமேட்டிக்ஸ் லெவல், அதாவது சாப்பிட்ட உடனே குளுக்கோஸ் ரத்தத்தில் கலந்து குளுக்கோஸ் ஏறக்கூடிய சக்தி ரொம்ப ஸ்லோ. நீங்கள் ரைஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா குளுக்கோஸ் வந்து குயிக்காக ஏறிடும். மில்லட் வந்து அப்படி ஏறாது. இது வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணும். அதனால தான் இந்த டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து மில்லட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க டாக்டர்ஸ்லாம். நீங்கள் மில்லட்டை சாப்பிட்டுட்டு ராகி, கம்பு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். குளுக்கோஸ் லெவல் சுகர் பேஷண்ட்டுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் அவங்களுக்கு மில்லட் சாப்பிட்டா கண்ட்ரோல் ஆகிடும். உங்களுக்கு மில்லட் சாப்பிட்டு ஆரம்பித்த உடனே ரைஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இதில் கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மி, கேலரிஸ் லெவல் கம்மி. அதனால் இதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப அதிகம். அதனால் நமக்கு வந்து ஃபுட்டில் சத்தாகவும் இருக்குது, நம்ம வியாதியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது. அதனால் அது மில்லட் வந்து ரொம்ப முக்கியம். சிலவங்க வந்து சிலவங்க இப்போ என்கிட்டலாம் பல பேர் கேட்பாங்க,
சார் நீங்கள் ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் இதில் ஆட் பண்ணுறீங்களா? அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இது 100% ஆர்கானிக் ப்ராடக்ட். நாங்கள் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறது இல்லை. அதுதான் எங்களுடைய செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நாங்கள் கம்மியாக கொடுப்போம். கடையில் கொடுத்தா கூட நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துருவோம். எங்களுக்கு நம்ம அக்ஸா ஃபுட்ஸ் கார்பரேஷனுடைய மோட்டிவே என்னன்னா, மக்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் அப்படி நேச்சுரல் ப்ராடக்டை அப்படி கொடுக்கணுங்கிறக்காக தான். அதனால தான் இப்போ இந்த கம்பு ராகியில் நாங்கள் மாவாவும் கொடுக்குறோம். இப்போ சென்னை சிட்டியை மாதிரி பெரிய சிட்டிகளில் அதை வாங்கி க்ளீன் பண்ணி காய வச்சு ட்ரை ஆக்கி மாவை அரைச்சி திருப்பி கூழாக்கி ஃப்ளவர் ஆக்கி அதுவும் சாப்பிடணுங்கிறக்காக தான் இப்போ நாங்கள் ராகி ஃப்ளவர் கம்பு ஃப்ளவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது நல்லா எங்களுக்கு போயிட்டுருக்கு. தட் இஸ் த பெஸ்ட் சேல்ஸ். கரெக்டாக? இப்போது ராகி கம்பு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ எனக்கே நான் இந்த பிஸ்னஸுக்கு வந்த பிறகு தான் எனக்கு நானே பார்த்தது குதிரைவாளி, சாமை, வரகு, இதெல்லாம் நான் இந்த திணை, இந்த கம்பெனி ஆரம்பித்து இந்த மில்லட்டை பற்றி தெரிஞ்சுக்கிடணும். இது எப்படி வருது, என்ன பண்ணுறது, என்ன யூஸ்ன்னு தெரிஞ்ச பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி ராகி கம்பு தான் எனக்கே தெரியும். எங்கள் வீட்டில் எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் ராகி கம்பு தான். இப்போ தான் நான் சாப்பிட்றேன். இப்போ அடுத்தது எனக்கு தெரிஞ்சதில்ல, சாமை ஒரு 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 அருமையான ஒரு மில்லட்ஸ். இது ஏன் சொல்கிறேன்னா, சாமையில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூ ஊட்டச்சத்துக்கு அதில் ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு கால்சியம் இருக்குது, மக்னீசியம் இருக்குது, அப்புறம் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சாமை சொல்கிறாங்க. நான் ரொம்ப பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா, இந்த சோகை வரும் இல்லையா, ரத்த சோகை, அவங்களுக்கு சாமை சாப்பிட்டா ரத்தம் உற்பத்தி ஆகும். இந்த சிலவங்களுக்கு இந்த ரத்த ரேஷியோ பெண்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் பல வியாதி, லோ ப்ரெஷர், அப்புறம் அதனுடைய வீக்னஸ் இதெல்லாம் வரும். அவங்களுக்குலாம் சாமை பெஸ்ட்டு. சாமியில் அந்த ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த தன்மை இருக்குது. அதனால தான் சாமி வந்து பெண்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட். கர்ப்பப்பை சம்பந்தமான வியாதி உள்ளவங்களுக்கு கூட சாமி சாப்பிடலாம். இது பல பேருக்கு நான் சொல்லி அதனுடைய இதை கண்டிருக்கேன். அதனால் அது என்ன சொல்லுவாங்க, சாமியை சாப்பிட்டால் ஆமை ஆயிலும்பாங்க. ஆமை வந்து 100 வருஷத்துக்கு மேலே இருக்குமா. அதே மாதிரி சாமை வந்து ஒரு அருமையான ஒரு மில்லட்டில் அருமையான இது. அதனால் நீங்கள் சாமையை சாப்பிட இது பண்ணாதுங்க. சாமியில் என்ன சாப்பிடணும்னு யோசிக்கிறீங்களா? சாமியில் தயிர் சாதம் பண்ணி சாப்பிடுங்க. நாங்கள் வாரத்தில் 1 நாள் 2 நாள் தயிர் சாதம் பண்ணி சாப்பிட்றேன். நல்ல தூக்கம் வரும், நல்ல டைஜஷன் ஆகும், நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், உங்கள் கொலஸ்ட்ரால் கம்மியாகும், உங்கள் சுகர் லெவல் கம்மியாகும். டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுதான் ஃப்ரூடு, அதுதான் சிறுதானியம். அதுதான் நம்ம இப்போ வந்து சிறுதானியம் மில்லட்டு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் போட்டிருக்கிறவங்க தெரியாமல் தான், சாமின்னு தெரியாமல் ரொம்ப பேர் இருக்காங்க. அதனால் இது ஒரு ரொம்ப முக்கியம். அடுத்த ப்ரோக்ராமில் என்னென்ன ரெசிபி பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறத எங்கள் டீமு கூட நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பல இதை ருசியாக சமைச்சு சாப்பிட்லாம். இப்போ அரிசியில் கார்போஹைட்ரேட் அதிகம், இதில் ஃபைபர் அதிகம், கார்போஹைட்ரேட் கம்மி. எங்கே கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குதோ வேல்யூ, எந்த தானியம் எந்த கிரெயின்ஸில் அது டேஸ்ட்டாக இருக்கும். கார்போஹைட்ரேட் குறைய குறைய அதனுடைய டேஸ்ட்டு தன்மை குறையும். ஃபைபர் அதிகமாக அதனுடைய இது குறையும். சில ஃபைபர் வந்து டைஜஷனாக தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மில்லட்ஸில் இருக்கிற ஆல் ஃபைபர்ஸ் வெரி ஈஸி டு டைஜஸ்டிவ். அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். காட் பிளெஸிங் அஸ். நமக்கு வந்து கடவுள் வந்து இது கொடுத்தது. இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமை, குதிரைவாளி, திணை, வரகு இதெல்லாம் இந்தியாவிலே வந்ததுங்கிறாங்க. இப்போ திணை வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. திணை சைனாவில் இருக்குது, வியட்நாமில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கலராக இருக்குது. திணை வந்து எல்லோ மில்லட்டும்பாங்க, தட் இஸ் கோல்டு. ஆனால் திணையில் ரொம்ப இரும்பு சத்து, ஆரோக்கியமான பல நியூட்ரிஷன், B12 இதெல்லாம் இருக்குது திணை. அதனால தான் இந்த திணையை வந்து நீங்கள் சில இதில் நீங்கள் கிருஷ்ணகிரியில் படித்து பார்த்துருப்பீங்க. இப்போ கூட சில கோயிலில் திணை மாவு கொடுப்பாங்க. நீங்கள் முருகர் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா பூஜைக்கே வச்சு திணை மாவை பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அது என்ன காரணம்னா, அந்த திணை மாவை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சரியான ஒரு சாதம், கோயில் பிரசாதம்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் மில்லட்லேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா திணை தான். திணை லட்டு சாப்பிடுங்க, பிரமாதமாக இருக்கும்.
திணை வெறும் மாவை திணையை அரைச்சி அதில் கொஞ்சம் லைட்டாக கல்கண்டு இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை போட்டு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். திணை வந்து ஆனால் எங்களை மாதிரி வியாபாரிகளுக்கு எங்கள்கிட்ட திணை அதிகமாக சேல்ஸ் ஆகுது, திணை மாவு அதிகமாக சேல்ஸ் ஆகுது, திணை பாயாசம். இந்த திணை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகக்கூடியது, அதனுடைய லேயர் வந்து ரொம்ப கம்மி. இப்போ மற்றதுக்கெல்லாம் மற்ற மில்லட்டுக்கெல்லாம் 9 to 12 லேயர்ஸ் இருக்கும் மேலே, திணைக்கு வந்து 4 or 5 லேயர்ஸ் தான். அதனால இது வந்து பூச்சி அதிகமாக தாக்கக்கூடியது. ரெண்டாவது கொஞ்சம் ஸ்வீட் கண்டென்ட் திணையில் அதிகம். அதனால தான் திணை சாப்பிட்டீங்கன்னா திணை சக்கரை பொங்கல், திணை லட்டு, திணை மாவு அது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. திணையில் இரும்பு சத்து ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் வந்து இந்த ஏதாவது ஒரு நாள் ஒரு திணை இட்லி இல்லைன்னா சாமை இட்லி, கம்பு தோசை இல்லைன்னா ராகி கூழ், எனி ஒன் மில்லட் ப்ராடக்ட் எனி ஒன் நம்ம ஃபேமிலியில் எடுத்துக்கணும். நீங்கள் பண்ணி பாருங்கள், யுவர் ஃபேமிலி வில் பி ஹெல்த் ஃபேமிலி இன் யுவர் ஏரியா. நமக்கே தெரிஞ்சிடும். இப்போ உதாரணம் எடுத்திங்கன்னா நான் இப்போ இங்கே வந்து உட்காந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்னா காலையில் ராகி களி தான் சாப்பிட்டு வந்தேன். ராகி களி, தயிர், சின்ன வெங்காயம், மை ஃபுட்டு. ஆனால் இப்போ வெளியே சொன்னால் வெக்கம் முந்தி என்னன்னா இப்படி சாப்பிட்டா இவருக்கு ரைஸ் கிடைக்கல பொழுது அதான் இதை சாப்பிட்றாம்பாங்க, ரைட்டா? சிறை கைதிகளுக்கு களி கொடுப்பாங்க காலையில். என்ன காரணம்னா அது வந்து நம்ம ஆங்கிலேயர்கள் ஃபிக்ஸ் பண்ணது. ராகி களி கொடுத்தா அவ்வளோ சத்து, சிறை கைதிகள் களி தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் கேலியாக சொல்லுவான், என்னப்பா களி திங்க போயிட்டியா அப்படிம்பாங்க இல்லையா? அதெல்லாம் அந்த காலம். இப்போலாம் களி சாப்பிட்டாதான் யூ ஆர் ரிச் மேன், களி சாப்பிட்டாதான் யூ ஆர் ஏ குட் ஹெல்த் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். அதனால் அதை சாப்பிட்றதுக்குள்ள நம்ம வெக்கப்பட தேவையில்லை, இது தேவையில்லை. அடுத்து இப்போ நான் திணையை பற்றி சொன்னேன்னா, திணை ஒரு அருமையான, அதாவது கோல்டு கலர், கோல்டு மெட்டல், அதே மாதிரி தங்கம் மாதிரி திணையை சொல்லுவாங்க. அது எல்லோ கலரில் இருக்கும். நீங்கள் திணையை சாப்பிடுங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த திணை பொங்கல் இதுக்கெல்லாம் அருமையாக இருக்கும். திணை சக்கரை பொங்கல், திணை லட்டு, அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் அக்ஸாலோட திணை மாவு எங்களுக்கு சப்ளை பண்ண முடியல, நல்லா சேல்ஸ் ஆகுது, நல்லா இதாகுது, நோ ப்ரிசர்வேட்டிவ், செல்ஃப் கம்மி. அதனால் நாங்கள் லிமிட்டட் ப்ரொடக்ஷன், லிமிட்டட் சப்ளை டு லிமிட்டட் பீப்புள். செல்ஃப் லைஃப்பை கூட்டுறதுக்கு இயற்கை வழியாக அதனுடைய குணம் மாறாமல், அதனுடைய தன்மை மாறாமல் நாங்கள் இன்னும் பல முறைகளெல்லாம் நாங்கள் டெவலப் பண்ணோம். எங்களுடைய R&D டிபார்ட்மெண்ட்டு அதை செஞ்சிட்ருக்காங்க. வி டெவலப், வி இம்ப்ரூவ் த செல்ஃப் லைஃப். இப்போ அதுதான், ஏன்னா இது குளோபல் லெவலில் இன்றைக்கி மில்லட்டை பற்றி பேசுகிறாங்க, உலகம் ஃபுல்லாக பேசுகிறாங்க. ஏசியா, ஆஃப்ரிக்கா இந்த 2 கண்டத்துலேயும் தே ஆர் யூஸிங் விளையுது. நீங்கள் அதை தாண்டி யூரோப், அமெரிக்கா, கனடா அங்கெல்லாம் போனீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம நாட்டினுடைய இங்கேருந்து செஞ்ச மக்கள் அதை விரும்புகிறாங்க. அதனால் நாங்கள் குளோபல் மார்க்கெட்டிங்கை ரொம்ப டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதில் நாங்கள் வெற்றி அடைவோம். ஏன்னா நம்ம மட்டும் சாப்பிட போதாது, நம்முடைய பாரம்பரிய உணவை உலகமெங்கும் கொண்டு போனால்தான் இந்தியாவினுடைய இது தெரியும். எப்படி நம்ம யோகா இன்னைக்கு இந்தியா லெவலில் 21st யோகா தினம், எப்படி யோகாவை நம்ம வந்து வேர்ல்டு லெவலில் கொண்டு போகிறோம்னு நினைக்கிறோமோ, அதே மேலே நம்முடைய பாரம்பரியத்தில் நம்முடைய மக்கள் உண்டான நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதமான மில்லட்டை உலகமெங்கும் நாம் கொண்டு போகணும். உலகமெங்கும் வாழும் இந்தியர்களுக்கு கொடுக்கணும். உலகமெங்கும் ஆரோக்கியமான உலகத்தை நம்ம உருவாக்கணும். அதுதான் முக்கியம், ரைட்டா? இப்போ முடியுதோ? ரைட். இப்போ நமக்கு டைம் நெருங்கி விட்டது. அடுத்த வெபினாரில் நான் இன்னும் பல மில்லட்ஸை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், ரெசிபியை பற்றி சொல்கிறேன். இதனுடைய என்ன தொழில் இதில் இருக்குது, இதனுடைய எதிர்காலம் என்ன, இதில் தொழில் தொடங்கக்கூடியதையும் நான் சொல்கிறேன். இன்னும் பல பேர் இந்த தொழிலில் வரணும், எனக்கு போட்டியாக வரணும்னு நான் நினைக்கல. மோஸ்ட் ஆஃப் த யங் பீப்புள், உமன் என்டர்பிரினர் ஆர் யங் பீப்புள் தொழில் ஆரம்பித்தாதான் இதில் இன்னும் டெவலப் பண்ண முடியும். இப்போ இதனுடைய வேல்யூ ஆட் ப்ராடக்ட் நம்ம டெவலப் பண்ணணும். இப்போ ஜோவாரில் தான் நான் ஒரு இதை படித்தேன். ஜோவாரில் தான் 52 ப்ராடக்ட் இருக்கான், மேக்ஸிமம் ஃபினிஷ் ப்ராடக்ட் இன் ஜோவார். ஏன்னா அது நல்லா டெவலப் பண்ணுறாங்க. அதே போல் மற்ற மில்லட்லேயும் மோர் தென் 100 ப்ராடக்டை நம்ம டெவலப் பண்ணி நம்ம வாழ்க்கையில் தினமும் ஏதோ ஒரு மில்லட் கண்டிப்பாக இருக்கணும், ஃபுட்டு இருக்கணும்னு கொண்டு வந்தால் ஒளிமயமான ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்கலாம், உலகத்தையும் உருவாக்கலாம்.
பல பேர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி பல பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். டைம் 1 மணி நேரம் ஆயிடுச்சா? எனக்கு பிரேக்கே இல்லைல்ல. நல்லா பண்ணணும். அதான் நான் ஒன்றுமே பண்ணல. நோட்ஸ் எடுத்துலாம் வேஸ்ட்டாக போச்சு. அதுதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஓ, அவர் தமிழ் தெரியும்? ஓகே, சூப்பர்ல. ரெக்கார்ட் ஆயிடுச்சா? இதை நம்ம